தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. நீ என்னடா சொல்ல போற? நீ இங்க வந்ததுக்கு உருப்படாத ஒரு கதை சொல்லுவ. அத நான் கேட்டுட்டு ஐயோ சாரிப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீ ரொம்ப நல்லவன்னு உங்களுக்கு பாராட்டு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? இங்க பாருங்க, தூக்கு தண்டனை கைதிய கூட கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்பாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட தர மாட்டீங்களா? மல்லி, நீங்க விடுங்க மல்லி. அவங்க நாம சொல்றத காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. சாரி அரவிந்த், என்னால நீங்க ரொம்ப அசிங்கப்படுறீங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? நீங்க அன்னைக்கே வேணாம்னு சொன்னீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. ஆனா இப்பதான் தெரியுது. ஹலோ ஹலோ, நிறுத்துறீங்களா? என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் எங்க முன்னாடியே கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மல்லி, இவரு கூட சுத்துறதுக்கு எதுக்குடி? ஏன் மாமாவை கல்யாணம் பண்ண? எதுக்கு ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ண? தெரியல. ஆசைக்கு இவன், ஆஸ்திக்கு என் தம்பி. இப்படி ஒரு கேவலம் நம்ம குடும்பத்துல நடந்ததே கிடையாது. ஏங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க குடும்பத்தை நீங்க தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. யாரு அசிங்கப்படுத்துறது? யாரு அசிங்கப்படுத்துறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிரும்டி. ரஞ்சி, நீ முதல்ல விஜய்க்கு போன் பண்ணி உடனே அவனை இங்க வர சொல்லு. அவன் வர வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, பாத்துக்கோ. ரெண்டு பேரும் உள்ள போங்க, போங்க உள்ள. மாமா வந்துட்டார் ராஜிமா. அவன் வந்துட்டான். இன்னைக்கு நீங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டது அவனுக்கு தெரிஞ்சாதான் இந்த அசிங்கத்துக்குலாம் ஒரு முடிவே வரும். அக்கா, வா விஜய். என்னாச்சு? இன்னைக்கு வீட்ல நாம யாருமே இல்லாத நேரமா பார்த்து இவனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஆமா மாமா, எனக்குமே நம்ம மல்லி அப்படி செஞ்சான்னு நம்ப முடியல. ஆனா நடந்ததெல்லாம் பார்த்தா இவ இப்படி செஞ்சிருக்காளேன்னு சொல்லவே கூச்சமா இருக்கு. ஏங்க அப்படி சொல்ல கூச்சப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. வெண்பா வீட்ல இருந்தா அவ இடைஞ்சலா இருப்பான்னு அவளை இவங்க பெரியமா கூட அனுப்பி வச்சிருக்கா. இதுக்கு மேல எந்த அசிங்கத்தை மாமா நான் என் வாயால சொல்றது? எனக்கு என்னவோ இவ பெரியமாவும் இந்த கூத்துக்கெல்லாம் ஒத்து போறாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ கடவுளே. விஜய், இவளும் சரி அவனும் சரி உன்கிட்ட நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்றதெல்லாம் உனக்கு நம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதான் ஆதாரத்தோட சொல்றேன். அவ போனை கொடுக்க சொல்லு. எதுக்குங்க ஏன் போனை கொடுக்கணும்? நீ தான் தப்பே பண்ணலன்னு சொல்றல்ல, அப்ப போனை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், உன் மேல தப்பு இல்லைன்னா போனை கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? குடு மல்லி. என்னங்க நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. ஏய், அவன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? குட்ரி போனை. விடுங்க சொல்றல்ல, போனை விடுங்க. குடு, விடுங்க. குட்ரி. ஐயோ, ஏய் எங்க குடு, விடுங்க. குடு. அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், போன் உன் கையில கிடைச்சா இவ அவனை கூப்பிட்டான்ல, அதெல்லாம் வெளியில தெரிஞ்சு போயிடும்ல. எங்க அவன் மாட்டிப்பான்னு திட்டம் போட்டுதான் அவ போனை கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா. அடியே, திட்டம் போட்டு உடைக்கிறல்லடி போனை. திட்டம் போடுறியா? எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. உன்ன மேடம், விடுங்க மேடம். அக்கா, என்ன விடுங்க. அக்கா, என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்ல விஜய், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். இவ வண்டவாள உனக்கு தெரியணும்னா. அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அசிங்கப்படுத்தாத. என்ன மாமா, நீங்க அந்த மல்லிய திட்டுவீங்கன்னு பார்த்தா ராஜிமா மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. நீ பேசாம இரு ரஞ்சிதா. என்னடா பேசுற? கண்டவனை கூட்டிட்டு வருவா, நான் பேசக்கூடாதா? ஏன்னு கேட்க கூடாதா? என்னைய அடக்கறதுல இருக்க? என் முன்னாடியே இப்ப இவள என்னன்னு கேட்க போறியா இல்லையா? அக்கா,
டேய் எதுக்குடா இப்ப அதை தூக்கி அடிச்ச? என்ன அடிக்க முடியலன்னு அதை தூக்கி அடிச்சியா? ஆ? இப்பவும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேனா? நான் அதை கேட்க தயாரா இல்ல. அரவிந்த வீட்டுக்கு வர சொன்னது நான் தான். போதுமா? இங்க பாரு விஜய், நீ சமாளிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. நான் சமாளிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லக்கா. என்ன நம்புறியா இல்ல நான் இதுக்கும் ஆதாரம் காட்டணுமா? அரவிந்துக்கு நான் கால் பண்ண கால் ஹிஸ்டரிய வேணா பாருங்க. இந்தாங்க. கிளையண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபைலை நான் வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு மீட்டிங்க்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போலாம்னா வர்ற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அத சரி பண்ணி எடுத்துட்டு வரணும்னா எனக்கு லேட் ஆயிடுங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த அரவிந்த் ஞாபகம் வந்தது. அவருக்கு கால் பண்ணி மல்லி கிட்ட இருந்து ஃபைல் வாங்கிட்டு வர சொன்னது நான் தான். அத வாங்க வந்தவரை தான் நீங்க இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாருக்கா, மல்லி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒருவேளை மல்லி இன்னைக்கு நடந்துகிட்டத வச்சு நடந்த விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோக்கா. மல்லி மேல எனக்கு கோபம் இருக்கு. அவன் நடந்துகிட்டதெல்லாம் இன்னும் எனக்கு பிடிக்கலதான். ஆனா அதுக்குன்னு அவன் நடத்த சரியில்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரவிந்த பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். உண்மையான நேர்மையான உழைப்ப நம்புற ஒரு மனுஷன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் துரோகம் பண்ணாது. அரவிந்த் சார், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு உங்களை என் அக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் பரவாயில்ல சார். என்னால உங்க குடும்பத்துல இவ்ளோ ப்ராப்ளம் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சார். அவங்க தப்பா யோசிக்கிறதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் சார். வந்ததுல இருந்து ஃபைல் வாங்க தான் வந்தேன்னு சொல்றதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார். ஆனா அவங்க என்ன பேசவே விடல சார். இத பாருங்க, மல்லியை பத்தி நீங்க எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு விஜய் சாருக்கு தெரியட்டும்ன்றதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். மல்லி மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் தப்பா பேசாதீங்க. சரி சார், நான் வரேன். அரவிந்த் சார். ரொம்ப சாரி அரவிந்த். சார் விடுங்க சார். நீங்க எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க? அவங்க தான் சார் தப்பா பேசுனாங்க. சரி சார், நான் வரேன் சார். அக்கா, யாரையும் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுக்கா. அரவிந்த் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு போறாரு தெரியுமா? வார்த்தையெல்லாம் கொட்டுறது ஈஸி. நீங்க பேசுனதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீ பேசுனதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? சொல்லுக்கா. ரஞ்சிதா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு மல்லிய பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் கூட உண்மை என்னன்னு தெரியாம மல்லி மேல பழிய போட்டது ரொம்ப தப்பு. ஒருவேளை உன் மேல இதே மாதிரி நான் பழி போட்டா உன்னால தாங்க முடியுமா? மாமா, நான் பேசாத. ஒண்ணும் ரெண்டும் பம்மிக்கிட்டு நிக்குதுங்க. விஜய் தம்பி திட்டிட்டு இருக்காரு. பெரிய பஞ்சாயத்து போலயே. அக்கா, உனக்கு எனக்கு மல்லி மேல 1000 கோபம் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ நெருப்பு மாதிரி.
மாப்பிள்ள இவ்வளவு நாள் அந்த வீட்ல மல்லி எப்படி நடந்துக்கிட்டான்னு எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் எப்படிக்கா அந்த அரவிந்தோட சேர்த்து வச்சு தப்பா பேச மனசு வந்தது உனக்கு? நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லாம் நம்மள விட வசதியில குறைவா இருக்கிறவங்களுக்கு மானம் இருக்காதுன்னு பொதுவா இருக்கிற ஒரு நம்பிக்கை அதானக்கா. ஆனா அது மாதிரி நம்பிக்கைக்கெல்லாம் இந்த விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏதோ ஏடாகூடம் பண்ண ட்ரை பண்ணி மாப்பிள்ள கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. எப்படியோ நம்ம பிளான் சொதப்பினாலும் அவளுங்க பிளானே நமக்கு கை கொடுத்துருக்கு. ஆண்டவா தேங்க்ஸ். இதோ பாருங்க, நான் பேசுறது நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன எவ்வளவு வேணாலும் பேசுங்க, திட்டுங்க. ஆனா இல்லாததெல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. ஏய் மல்லி, மல்லி, மல்லி நில்லு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்துறத இதோட நிறுத்திக்கங்க. வா 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 வா. என்ன கனடா மேடம், மல்லிய மாட்டி விட நீங்க பெருசா பிளான் பண்ணி நீங்க மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. மாப்பிள்ள உங்களை பயங்கரமா திட்டிட்டு போறாரு போலயே. ஹலோ, பேசாம போயிடு. என்ன ரஞ்சிதா, நோஸ்கட் வாங்கின மாதிரி தெரியுது. ராஜேஸ்வரி மேடம் அப்படியே கத்துறத பார்த்தா அடி ரொம்ப பலமா விழுந்திருக்கும் போல இருக்கே. இங்க பாருங்க, பேசாம போயிடுங்க. இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போறேன். பர 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 பர. வெண்பா குட்டி, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு எப்படி சாதகமா முடியுது பாத்தியா? பண்ணாங்களாம் ரவுஸ், உடஞ்சிடுச்சான் நோஸ். டண்டனக்கா டனக்குனக்கா, டண்டனக்கா டனக்குனக்கா, டண்டனக்கா டனக்குனக்கா. பாட்டி மல்லிமா அழுதுட்டே போறாங்களே, வாங்க சீக்கிரமா போலாம். நோ 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 நோ. நாம இப்ப அங்க போகவே கூடாது வெண்பா. அதான் டாடா போயிருக்காருல, அவர் பாத்துப்பாரு. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதான் ரஞ்சிராஜி, நீங்க ரெண்டு பேரும் ஒரி பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கங்க பண்ணிக்கங்க. ரஞ்சி, அவளை பேசாம போயிட சொல்லு ரஞ்சி. போறேன் 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 அத்தா. பின்ன என்ன, நான் உங்க கூடவா வர போறேன்? அதாவது பாருங்க, மாப்பிள்ள தம்பியும் மல்லியையும் எப்படி சேர்த்து வைக்கலான்னு ஐயோ மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். அட கைய கொடுங்க, அட கைய கொடுங்க, அடடடா கைய கொடுங்க. அச்சோ, இட்ஸ் ஓகே ஓகே. எனிவே தேங்க்ஸ். நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சு சேம் சைட் கோல் அடிச்சிட்டீங்க. ஆமா, அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கீங்க? என்ன என்ன முறப்பு? ஏதோ ஒண்ணு செஞ்சு பல்பு வாங்க போறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சதுன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. அதனாலதான் கேட்டேன். சரி ரஞ்சி, பரவாயில்லங்க பரவாயில்லங்க. நீங்க பண்ற வேலையில சீக்கிரமாவே எங்க மல்லி மசக்கை ஆயிருவா. பிக் பாட்டி, மசக்கன்னா என்ன? ஐயோ, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? இப்போ என்ன வேணும் உனக்கு? ஓடிலாம் வந்து வாங்க வாங்க வா 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 சீக்கிரம் சீக்கிரம். நான் என்ன பண்ணேன்? என்னடி நடக்குதுங்க? எனக்கு என்ன தெரியும் ராஜிமா? கொன்றுவேன் உன்னை. என்னடி சொன்ன நான் உன்கிட்ட? அந்த கேப் டிரைவர் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னா? ராஜிமா, அதுதான் நான் பண்ணனே. உங்க முன்னாடி தானே பேசினேன். அப்படின்னா அவன் ஏன் விஜய் சொல்லிதான் இங்க வந்தேன்னு சொன்னான்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சுது? உன்னால முடியல, பண்ண தெரியலனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நானே பண்றேன்னு ஏன் சொல்ற? ராஜிமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு நம்பருக்கு கால் பண்ண கூடவா தெரியாம இருக்கேன்? அப்புறம் எப்படி? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கு எனக்கு. இப்ப முதல்ல நீ என்னன்னு எடுத்து பாரு. பாருங்க, பேசிருக்கேன். போடு. இப்ப அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணு. அவன் தான் வந்து மாமா கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டானே. இப்ப எதுக்கு அவனுக்கு கால் பண்ண சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் நீ செய். கால் பண்ணு. ரிங் போதா? போது. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ. அட்டெண்ட் பண்ணிட்டான். பேசு. என்ன பேசுறது? ஹலோ. ஹலோ மேடம், சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கதான் பக்கத்துல ஏசி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு half an hour மேடம், முடிச்சிட்டு வந்துடுறேன்.
ராஜிமா நான் தெரியாம ஏசி மெக்கானிக் அரவிந்துக்கு கால் பண்ணிட்டேன். ஒண்ணு ராஜிமா சாரி, ஏதோ கன்ஃபியூஷன்ல இப்படி ஆயிடுச்சு. பேசாத, நீ பேசவே கூடாது. உன்னெல்லாம் நம்பி ஒரு சின்ன வேலை கூட கொடுக்க முடியலல்ல. பெரிய இவ மாதிரி நான் ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டேன். நானு கேட்க தெரிஞ்சதில்ல. இதோ பார்த்தல்ல, இதான் உன் லட்சணம். இப்ப புரியுதுல்ல உனக்கு? ஐயோ இல்ல ராஜிமா, மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்றது தானே. வாய மூடு. நீ எல்லாம் வாய திறக்கவே கூடாது. ஏய், எனக்காடி அவசியம்? இதெல்லாம் உன் வாழ்க்கை பிரச்சனை. அதுல போய் இப்படி விளையாடி வச்சிருக்க. அவ ஜாலியா ஆட்டம் ஆடிட்டு போயிடுவா. நீ எல்லாம் தேரவே மாட்ட. போ. ஐயோ ராஜிமா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. தப்பு ஏன் மேலதான், ஒத்துக்கிறேன். ஐம் சாரி. ஆனா இதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு பாத்தீங்களா? இல்ல அந்த மொபைலை தூக்கி போட்டோமே, அது இப்ப உடைஞ்சு போச்சுல்ல. இல்லனா அத வச்சு அவ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பா. போனையும் உடைச்சு அவளையும் சிக்க வைக்கணும்னு தான் நான் இந்த மாஸ்டர் பிளானையே போட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடலாம் நான் ஆசைப்பட்டேன். இப்படி சொதப்பி வச்சுட்டு இதுல வெங்காய பெருமை வேற. நேத்து வந்தவ அவ, கொல்லப்புறமா வந்தவ. என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்ல. அவளுக்காக என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டான் என் தம்பி. விட மாட்டேன், இத விடவே மாட்டேன். மல்லி, ஐம் சாரி. நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? அக்கா பேசினதுக்கு தான் கேக்குறேன். அவங்க இந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாலயே அதுக்கு ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல மல்லி, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அப்படி சிரிக்கிற. அவங்க அப்படி பேசுனது தப்பு தான், ரொம்ப தப்பு. யாரா இருந்தாலும் கோவம் வரும். ஆனா நீ பெருசா ரியாக்ட் பண்ணல. என் மேல உள்ள மரியாதையில தான் நீ அவங்களை எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதுக்காக அக்கா அப்படிப்பட்டவங்கன்னு நினைச்சிடாத. எங்க அக்கா அப்படிலாம் சந்தேகப்பட மாட்டாங்க. இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள அப்படி பேச வச்சிருச்சு. மத்தபடி அவங்க யாரையும் அப்படி பேச மாட்டாங்க. ஆமா. ஆமான்னு நீ நக்கலா வேணா சொல்லலாம். என்ன, அவங்களுக்கு உன் மேல ஒரு சின்ன கோவம். அதான் உனக்கு தெரியுமே, ரஞ்சிதாவை கட்டிக்க விடாம நீ உள்ள புகுந்து குழப்பம் உண்டாக்கிட்டல்ல. அந்த கோவத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டாங்க. அது உன் மேல உள்ள கோவம்னு சொல்ல முடியாது. ரஞ்சிதாவை என் பொண்டாட்டியை ஆக்க முடியலங்கிற கோவம். மல்லி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு மல்லி. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சிடுறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத, எப்பவும் போல இரு. விஜய், அது வந்து நான் அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்க்கா. நீ வேணும்ல அப்படி பேச மாட்ட. நீ ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. நானும் கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசிட்டேன். சாரி அக்கா. மல்லிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்கல்ல, அரவிந்தும் நல்ல பையன் தான். அரவிந்த நான் தான் அனுப்பி வச்சேன். அதான் நீ அவங்க 2 பேரையும் பத்தி பேசின உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு அந்த பையன் அப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறானேன்னு எனக்கு அப்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் உன்னை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டேன். நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட நடந்திருக்க கூடாது. சாரிக்கா. சரிடா, வரேன். அக்கா, என்ன? நீயும் மல்லிகிட்ட சாரி கேட்டிருக்கா? மாமா, ராஜிமா ஏன் கேட்கணும்? அவங்க வந்து ரஞ்சிதா, நீ இதுல தலையிடாத. பேசினது அவங்க. நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கூட கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. மல்லி உன்னை பத்தி தப்பாலாம் எதுவும் நினைக்கல. நான் மல்லி கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் ஒருத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசினது சரியில்லைக்கா.
நீ அவகிட்ட சாரி மட்டும் கேளு, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.